18ஆம் படி கற்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, என்னை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாத. இந்த கருப்பை நமக்கு என்ன செஞ்சிட போகிறாரு, இவரால் நமக்கு என்ன நன்மை நடந்துட போகுதுன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் என் செல்வமே. காலங்காலமாக உன் குடும்பத்துக்கே குலதெய்வமாக இருந்து உங்கள் குடும்பத்தை 7 தலைமுறைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்க குலசாமி தான் நானும். உன் குலம் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறது போல உன் தலைமுறையவே நல்லா வாழ வச்சுக்கிட்டு இருக்க இந்த கற்பசாமி இப்பொழுது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நிறைய விஷயத்தில் ஏமாந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இப்போ எதுவுமே வேணான்ற மனநிலையோட வாழ்க்கையை நினச்சி நொந்து போயிருக்கிற உனக்காக தான் நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். நான் சொல்கிறது எல்லாமே இன்று இரவுக்குள்ளாக நிச்சயமாக நடக்கும். எப்போதுமே எல்லாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கிறவன யாருமே மதிக்கலைன்னா நீ அவர்களை விட்டு விலகிடு. ஏன்னா உறவுகள் முக்கியம், சொந்தம் முக்கியம்னு தான் நீயும் அவங்க என்ன செஞ்சாலும் சரின்னு பொறுத்துக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற. ஆனால் யாருமே உன்னை மதிக்கலைன்னு புரியும் போது நீ உன் தன்மானம்தான் முக்கியம்னு உயர்ந்து விலகி நிற்பது தானே சிறப்பாக இருக்கும். உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் தினமும் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த கற்பசாமி, உன் மனசில் இருக்க குறைகளையும் புரிஞ்ச இந்த கற்பசாமி இப்பொழுது எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்த போகிறேன். நீ நினச்சதற்கு மாறாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்து உன் வாழ்க்கையை நீ ஒளி பொருந்தியதாக மாறப்போகுது. எப்போவுமே வாழ்க்கையில் 2 விஷயங்கள், 2 குழப்பங்கள் இருக்கும். இது தேவையா தேவையில்லையா, இது செய்யலாமா வேணாமா, இது நடக்குமா நடக்காதான்னு எப்போவுமே உன் மனசு 2 விதமான கருத்துக்களை உனக்குள்ளே கொடுத்து எப்போ பார்த்தாலும் குழப்பிக்கிட்டும் யோசனை செய்ய வச்சுக்கிட்டும் இருக்குது தானே. எது தேவைன்னு நீ யோசிக்கிறத விட எது தேவையில்லைன்னு யோசிச்சின்னா உனக்கு தெளிவு கிடச்சிடும். 2 விஷயம் உனக்கு இருக்குது. இதில் எதை செய்யலாம் எதை செய்ய வேணான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக எதனால் நமக்கு நல்லது எதுவும் இல்லை, எதை செய்யும்போது நமக்கு எந்த வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வராது பிரயோஜனப்படாதுன்னு யோசித்து அதை விலக்கி வச்சிட்டினா உனக்கு எது தேவை எது நல்லதுன்னு புரிய வந்துவிடும் அல்லவா. இப்போதைக்கு அந்த தெளிவு தான் உனக்கு தேவை. நேர்மறை எண்ணங்களை மனசில் தொடர்ந்து வச்சுக்கிட்டு எதிர்மறை எண்ணங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையை நேர்மறையாக வாழ ஆரம்பிச்சினா, நல்ல முடிவுகளை தெளிவாக தைரியமாக தயங்காமல் நீ எடுத்தினா தானாகவே எல்லாம் சரியாகிடும் என் செல்லமே. உன் மனக்குழப்பங்களை எல்லாம் மறைய செய்து உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தர இந்த கற்பசாமி வந்துட்டேன். இனிமே உன் வாழ்வில் வெற்றி ஒளிரும். எந்த விஷயமா இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கற்பசாமி என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கு என்ன வேணும்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உன்னை விட மற்றவர்களுக்கு உன்னை பற்றியும் தெரியாது, உன் வாழ்க்கைக்கு எது தேவைங்கிறதும் தெரியாது. அப்படி இருக்கும்போது உன்னையும் உன் வாழ்க்கையும் முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த கற்பசாமியிடம் தானே உனக்கு வேணுங்கிறத கேட்கணும். அடுத்தவங்க கிட்ட போய் நீ எதையுமே எதிர்பார்க்காத. ஏன்னா நீ யாருக்கிட்ட எதை எதிர்பார்த்தாலும் அது உனக்கு கிடைப்பது உறுதி கிடையாது. இந்த கற்பசாமியை முழுசாக நம்பும்போது உன்னுடைய நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பொறுமைக்கும் ஏற்றாற் போல மிகப்பெரிய பரிசுகளை உனக்கு அள்ளி கொடுப்பேன். எப்போதும் வாழ்க்கையில் நல்லதையே நின. உன்னை வேதனைப்படுத்தியவங்களையெல்லாம் மறந்து மன்னிச்சுட்டு நீ அனுபவித்த வேதனையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் இப்படி ஒரு இக்கட்டான விஷயம் வரவே கூடாது, இந்த வேதனையை நான் அனுபவிக்கவே கூடாதுன்ற முடிவோட எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பி. கஷ்டப்படும் போது கஷ்டப்படுத்தினவங்களையும் அந்த விஷயங்களையும் மறந்துடலாம். ஆனால் நீ அனுபவித்த கஷ்டத்தை ஒரு நாளும் மறக்காமல் இருந்தினாதான் மீண்டும் ஒரு முறை அப்படி ஒரு விஷயமும் வாழ்க்கையில் நடக்காமல் தடுக்க முடியும் என் செல்லமே. உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களை நினச்சி நீ கவலைப்படவே கூடாது. ஏன்னா நீ தவறான மனிதர்களை நம்பி இருக்கலாம், தவறான மனிதர்களை தேர்ந்தெடுத்து நேசிச்சிருக்கலாம். இனிமேலாவது அடுத்தவங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எதுவாக இருந்தாலும் நீயே செய்ய முடியும்னு உன் மனசுக்குள்ள உறுதியாக நின. உன் பேச்சில் நீ கவனமாக இருந்தாலே உன் வாழ்வில் எல்லாமே சரியாக நடக்கும். உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளும் எப்போதும் உன்கிட்ட பாசமாக பிணைஞ்சு இருக்கணும்னா அது உன் பேச்சு வார்த்தைகளில் தான் இருக்கு என் செல்லமே. எப்போவுமே நீ சும்மா விளையாட்டுக்கு கூட யார் மனசும் புண்படும்படி பேசக்கூடாது. உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு துணையாக நான் இருக்கேன். உன் மாற்றத்திற்கான நாள் ஆரம்பமாயிடுச்சு. இனிமே பாரு,
உன் வாழ்க்கை நல்ல திசையில் வேறு கோணத்தில் பயணமாகும். நன்மைகள் நிறைய நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்தாலே போதும். நான் உனக்கு நல்லதுதான் செய்ய போகிறேன். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாதான் இருக்கேங்கிறத உணர்த்தும் விதமாக தான் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்வில் ஒரு அற்புதமான விஷயம் நிகழப்போகுது. இப்போதைக்கு உன் மனசு கனத்து பாரமாக இருக்கு. அதை வெளிக்காட்ட முடியாமல் நீ அழுதுகிட்டு இருக்க. இருந்தாலும் உன்னுடைய பயமும் உன்னுடைய ஏக்கமும் எதிர்பார்ப்பும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் நீ எதுக்காக அழுகிறியோ, எதுக்காக கவலைப்படுறியோ, எதுக்காக ஏங்கி எதிர்பார்த்து பயந்து காத்துக்கிட்டு இருக்கியோ, அது எல்லாத்தையுமே உனக்கு நல்லபடியாக செஞ்சு தருவதற்காக இப்போது உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. இன்று இரவோடு இரவாகவே எல்லாமே சரியாகி நாளைக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். நீ நினச்சதையெல்லாம் பெறப்போற. ஏன்னா உனக்கான நல்ல காலம் தொடங்கிடுச்சு. உன் வாழ்க்கையவே ஒளிமயமாக மாற்ற போகிறேன். இனிமே நீ கடந்து வந்த காலத்தை நினச்சி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். எதிர்காலத்தில் என்ன செய்யணுன்றதை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இந்த நிமிஷம்லேருந்து அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. உன் வாழ்க்கை பயணத்தில் பணங்கிறது ஒரு பெரிய முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு எனக்கு தெரியும். பணம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீ தவிக்கிறத பார்த்ததுனால தான் உன் தேவைகளை நிறைவேற்றி உனக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துடணுன்ற முடிவோட உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையே ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் மாதிரி உன்னை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குதானே. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும், ஜெயிச்சாலும் தோத்தாலும் கட்டாயம் இந்த விளையாட்டு வாழ்க்கையை வாழ வேண்டியதாக கட்டாயப்பட்டு இருக்கிறாய். கவலை கொள்ளாதே என் செல்லமே. வாழ்க்கைங்கிற விளையாட்டு மைதானத்தில் யார் உன்னை பந்தாடினாலும் நான் உன்னை ஒருபோதும் காலால் எட்டி உதச்சிட மாட்டேன். இத்தனை நாளாக நீ பட்ட பாடே போதும்னு தான் இப்போது எல்லாத்தையும் சமாளிக்கும் திறமையை உனக்கு கொடுத்து நீ ஜெயிக்கிறதுக்கான முடிவுகளையும் உண்டு பண்ண போகிறேன். நீ நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியாக சகல சௌபாக்கியத்தோட சந்தோஷமாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. நீ நல்ல நிலைமைக்கு வர்றதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுட்டு அதை அடைவதற்காக வேலை செய்வதுதான். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்வாய். யாருமே உன்னை பார்க்கல, யாரும் உனக்காக எதுவும் செய்யலைன்னு நீ வருத்தப்பட வேணாம். உன்னை படைச்ச இந்த கருப்பசாமி ஒரு நொடி கூட மாறாமல் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், சாதிக்கணுன்ற எண்ணத்தோடும் வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தோடும் இருப்பது எனக்கு தெரியும். அதனால தான் உன் லட்சியத்தை அடைவதற்காக தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக உன்னை தேடி வந்துட்டேன். இதுவும் கடந்து போகுன்ற தத்துவத்தை யார் வேணா சுலபமாக வார்த்தைகளில் சொல்லிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிஷங்களை கடந்து வர்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் இந்த கருப்பசாமி துணையாக இருப்பேன். உன் இதயத்தில் நீ எதை நினச்சி வலியும் வேதனையும் கொள்கிறாயோ அதை வெளிக்காட்ட முடியாமல் மறைச்சிக்கிட்டு மௌனத்தையும் கண்ணீரையும் மட்டுமே வெளிப்படுத்துகிறாயோ, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் சும்மா வேடிக்கை பார்ப்பதோடு நிறுத்திடுவேன்னு நினச்சியா என்ன? இல்லை என் தங்கமே. உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே இனி உன் கூடவே இருக்க போகிறேன். உன் துன்பத்துக்கெல்லாம் முடிவை கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களையும் உண்டு பண்ணுவேன். நீ பயமில்லாமல் முன்னேறிப்போ. உன் துன்பங்கள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்வில் நன்மைகள் நடக்கும்படி செய்கிறேன். இப்போது எந்த சிக்கல் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பி வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை நான் காப்பாற்றுவேன் செல்லவே. உன் கண்களில் கண்ணீர் வராமல் பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் பயம் சேராமல் நான் பாதுகாக்கிறேன். உன் முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலையாகும். உன் குடும்பத்தில் சுபிக்ஷம் பெருகட்டும். நம்பிக்கையோடு இருந்தினா இந்த முருகன் அருளால் உன் வாழ்வில் நலமே நிலக்கும். விட்டு கொடுத்து போகிறதுக்கும் பணிஞ்சு போகிறதுக்கும் ஒரு அளவு இருக்கட்டும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ நல்ல பிள்ளை, நல்ல குணத்தோடு இருக்குன்றதுக்காக யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருந்துடாத. உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்ற இந்த கருப்பசாமி இருக்கும்போது நீ அடுத்தவங்களுக்கு அடிபணிஞ்சு அடிமையாக போகணுன்ற அவசியமே இல்லை. உன் விருப்பம் எதுவோ, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்ற ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையும் உனக்கு தந்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். உழைச்சி களைச்சி அலைஞ்சு போயிருக்கிற உனக்கு என்னுடைய பக்தியையும் என்னுடைய பாசத்தையும் காட்ட விட்டேன் கருப்பா
எனக்கு துணையாறு நீ கேட்டதின் பலனாக, உன் பக்திக்கும் பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக தான் உனக்கான உயர்வான வாழ்க்கையை சிறப்பாக செழிப்பாக அமைச்சு தரப்போறேன். உன் துன்பம் என்னை நெகிழ்வித்து விட்டது. இனிமே நீ இன்பமாய் வாழும்படி உன்னை உற்சாகப்படுத்தி உன் வாழ்க்கையை புதுப்பிக்க போறேன். இனி எல்லாமே என் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடக்கும். நானும் உன் கூடவே இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன்.